எபேசியர் 5:27 வாசிங்க. இதுல ஒரு ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதாவது தியாகம். தியாகம் ரெண்டாவது, முதல்ல நான் சொன்னேன் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற காரியத்தை சொன்னேன். ரெண்டாவது, நிறைய நம்ம தியாகம் பண்ணணும். சொல்லுங்கப்பா, என்ன பண்ணணும் சொல்லுங்க? தியாகம் பண்ணணும். ஏன்னா ஆதாம்ல நீங்க முதல்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இயேசு கிறிஸ்து வருவோம். இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவபலி ஒப்பு கொடுத்து சபைக்காக தன்னை தியாகம் பண்ணார். தான் உயிரையே கொடுத்துட்டார். இதே போல நீங்க ஆதாம பாருங்க. ஆதாமும் தியாகம் பண்ணான். ஏன்னா அவன் மனைவி உருவாகிறதற்கு ஆண்டவர் அவனுடைய விலாயலுமில தான் எடுத்தாரு. நல்லா விலாயலுமில எடுத்து அந்த இடத்தை சதையால மூடினாரு. அந்த தியாகம், அது அந்த ஃபிளஷ் சரீரத்தில் ஒரு தியாகம் பண்ணாவன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொருத்தங்க கிட்னி எடுத்து நினைச்சாங்க வைக்கிறாங்க. அதிகமா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மனைவி என்ன செய்யறா? அந்த ரத்தம் ஒத்து போச்சுன்னா மனைவி அந்த கிட்னியை கொடுக்குறா. தியாகத்தோடு என்ன செய்யறாங்க? அதை செய்யறாங்க. அதே போல இங்க ஆதாமுக்கு பாருங்க, ஆண்டவர் ஏவாளை உருவாக்குறது முன்னாடி ஆதாம்கிட்ட ஃபிளஷ்ல இருந்து தான் அந்த எலும்பை எடுத்தாரு. அதுல இருந்தா அப்பவே தியாகம் பண்ணான். ஆதாமே பண்ணிட்டான், இயேசு கிறிஸ்துவும் பண்ணியிருக்காரு. முதல் மனிதன் அவனே பண்ணிட்டான். அதே போல நம்ம புருஷர்கள் நிறைய தியாகம் பண்ணணும். ஒரு அல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. மெயினா உழைப்பு, கடின உழைப்பு. நம்ம குடும்பத்திற்காக நம்ம உழைக்கணும். உழைப்பு நம்ம மேல விழுந்தது தான். எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்திற்காக நம்ம கடினமா உழைச்சி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், அது ஒரு தியாகம் தான். உழைப்புங்கிறது ஒரு தியாகம் தான். நம்ம ஆதியாகமத்தில் பார்க்குறோம், ஆதாமுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு வசனத்தை வாசிங்க, 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். இதுக்கு கரெக்டாக ஹீப்ருல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் வருத்தத்தோட அதற்கு கனியை புசிப்பாய் என்று சொல்லி உங்க தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்குது. ஆனால் ஹீப்ருல இதுக்கு அர்த்தம் என்ன? கடின உழைப்பு அப்படி சொல்லி போட்டிருக்கு. ஹீப்ருல பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் போடப்பட்டிருக்குது. அப்போ அது நம்ம உழைக்கிறதே ஒரு தியாகம் தான். அல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சாபம். உழைக்கிறது ஒரு சாபம். இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது சாபம். பெண்ணுக்கு வலியோடு பிள்ளை பெறுதல் அப்படிங்கிறது சாபம். இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க அந்த சாபம் மாறிட்டு அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காரு. நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும். பெண்கள் வலியோடு பிள்ளை பெற வேண்டிய தேவையில்லை, கர்த்தர் சாபத்தை எடுத்து போட்டுட்டார் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல, ஊசி போடுறாங்கல்ல, அதை வச்சு சொல்றாரு அவரு. ஆனா இந்த சாபம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தின் நீங்க புதிய ஏற்பாட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு தான் நம்மளை நீங்களாக்கி மீட்டார். நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு தான் நம்மளை அந்த சாபத்துக்கு தான் நீங்களாக்கி மீட்டார். ஆதாம் ஏவாளுக்கு போட்ட சாபம் அப்படியே தான் இருக்கு. வலியோடு பிள்ளை பெறுகிறோம், உழைச்சி சாப்பிடுறோம், இது ரெண்டுமே சாபம் தான். மனைவியினுடைய உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அது ஒரு சாபம். உன் ஆசை சொல்லுங்க புருஷனை பற்றி இருக்கும், அது ஒரு சாபம். கணவன் மாதிரி எங்கே போனாலும் பாருங்க ஃபோன் வரும் மனைவிட்டு இருந்து, எங்கே இருக்கீங்க, வந்துட்டீங்களா, வரலையா அப்படின்னு சொல்லி ஃபோன் வரும். ஏன்னா இது ஒரு சாபம். அது இருக்கணும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அவங்க நினைப்பு ஃபுல்லாக நம்ம மேலே இருக்கும். அப்போ இதெல்லாம் சாபம். இது இருக்குது, அப்படி போயிட்டு இருக்குது. இது அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. கடின உழைச்சி தான் சாப்பிடணும், உழைக்காம யாரும் சாப்பிட முடியாது. ஆனால் ஆண்டவர் வருகைக்கு அப்புறம், பரலோகத்துக்கு அப்புறம் நம்ம உழைக்க வேண்டாம். அங்கே ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். சரி, இங்க பாருங்க தியாகம். கணவன்மார்கள் ஆதாம் தியாகத்தோடு ஒரு காரியத்தை செஞ்சான். அது மாதிரி நம்மளும் கடினமா நம்ம உழைக்கணும். ரெண்டாவது, உழைச்சதை செலவழிக்கணும். சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. உழைச்சதை செலவழிக்கணும். அதாவது ஒரு 4 இடத்துக்கு கூட்டு போங்க.
அதாவது எங்கேயாவது ஹோட்டலுக்கு கூட்டம்னா செலவாகுமா ஆகாதா? நிச்சயமாக ஆகும். நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ஸுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணீங்கன்னா அவன் கொண்டு வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆக்குவான். சரியா? நல்ல ஏசி போட்டிருப்பான், நல்ல உட்காருக்கான சீட்டிங் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? கூட்டு போனீங்கன்னா நிறைய காரியத்தை மனம் வந்து பேசலாம். எனக்கெல்லாம் கஷ்டம். நான் சில டைம் கூட்டு போயிருக்கிறேன். அதிகமாக கூட்டு போகிறது என் மனைவி தான் கூட்டு போவா. அவள் தான் என்னை அதிகமாக கூட்டு போவா, வாங்க போவேன்னு சொல்லி. எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்ததுன்னா பெட்ரோல் போட்டு வண்டி, எனக்கு வேற ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் வண்டி நல்லா ஓட்ட ரிலாக்ஸ் ஆவேன். என்னை வண்டி எவ்வளோ தூரம் ஓட்ட சொல்லுங்க ஓட்டிக்கிட்டே இருப்பேன். எங்கேனாலும் போவேன், எவ்வளோ தூரம் நைட்டு போல ஓட்டணும் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு கிருபை எனக்கு உண்டு. அது வந்து என்ன சிலர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஓட்டிடுவீங்களா கஷ்டம் அப்படி கேட்பாங்க. எனக்கு ஹாபியே அதான், எனக்கு அதுதான் ஹாபி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா சில டைமு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக இருந்தேன் அப்படின்னா ஒரு பெட்ரோலை போட்டு வாங்க போவோம்னு சொல்லி எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவான். நான் அவ்வளோ வேறு ஒன்றும் ரொம்பலாம் பேச மாட்டேன். நான் வண்டியை ஓட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிட்டு திருப்பி என்ன செய்வோம், வருவோம், அவ்வளோதான். அந்த போகிற டைமில் எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ தியாகம் இதை வந்து கணவன்மார்கள் நம்ம நிறைய பண்ணணும். சொல்லுங்க, நிறைய என்ன செய்யணும், பண்ணணும். குறைஞ்சபட்சம் 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, குறைஞ்சது 2 அல்லது 3 மாதம் ஒரு தடவையாவது எங்கேயாவது இங்கே லோக்கலில் சொல்ல மாட்டேன், நல்லா பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குன்னா பேர் சொல்கிறேன் நான், செய்யுங்க. எப்படி அன்பு பிச்சுக்கிட்டு வருதுன்னு மட்டும் பாருங்க. எப்படி அன்பு பிச்சுக்கிட்டு வருதுன்னு மட்டும் பாருங்க. அப்போ நம்ம தியாகம் பண்ணணும், இது நம்ம செய்யணும். யாக்கோபு ரொம்ப தியாகம் பண்ணான். என்ன லேயாளுக்காக ரெபேக்கால அவ பேர் என்னது, ராகேலுக்காக பயங்கரமா தியாகம் பண்ணாரு. கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறத தியாகம் பண்ணாரு. என்ன ஆட்டோ ஓட்டினாரு, எல்லாம் செஞ்சாரு. கடைசியில் மாமா ஏமாத்தி விட்டாரு. சரி, கத்தர் கை விடல வர, அவ்வளவுதான். ஸோ அவன் அதே போல நம்ம சொந்த மனைவிக்காக கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யணும், நிச்சயமா தியாகம் பண்ணணும்.